சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. பாய். ஹலோ நண்பா, இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம்பர்னு சொல்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மாப்பிள்ளையோட அக்கா வந்து வாங்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக அருமையாகவே இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த கலரும் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியும் இருக்குது. எல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பைக் ரிலேட்டடான கார் ரிலேட்டடான ரிவ்யூ வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்கை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் வந்து ஒரு சிங்கிள் கலர்லையும், மிடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எக்ஸ்டென்ஷனோட சூப்பராக வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸுமே இந்த வண்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக் செக்ஷன் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வருது. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அது போக ஹெட்லைட் பொசிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்கறதுனால அதோட விசிபிலிட்டியும் நல்லா நம்மளுக்கு ரேஞ்சுமே நமக்கு நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆக்சிலேட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷனோட டயரோட இதுன்னு பார்த்தோம்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ், ஜாஃபர் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 12 இன்ச்சஸ் வீல் கொண்ட ஒரு வீல், பெரிய வீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. என்னோட தங்கச்சியோட பையன்தான் அவன். அடிக்கடி அவன் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பொசிஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அதே கலரில் தான், ஒரு கலர் கலர் சொல்கிறாங்கன்னா அந்த கலர்லேயே கன்சோலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு நல்லா பெரிய கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏத்தரில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சூப்பரான குவாலிட்டிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வித் டச்சோடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்துக்கிற முடியும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் 72 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு 71 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் போக முடியுது. இது வரைக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2169 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்காங்க. இதை வந்து ப்ளூடூத்லேயே நம்மளை வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த வண்டி வந்து எங்கெங்கே இருக்குது, யார் யார் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 3 மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசுனது ஈகோ மோடு, சிட்டி மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. அதுலேயும் நல்லாவே இருக்கும். ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்ட் எடுத்து ஆன் பண்ணோம்னா இது எக்கனாமிக் மோடு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவிட்சஸ்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். இது வந்து சிட்டி மோடு, சிட்டி மோடில் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி மோடில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 32 வந்துடுது. இதுவே நம்ம பவர் மோடுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை ட்ரிப் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணதுலேருந்து இவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு சொல்லிட்டு ரெடி டு டிரைவ்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா போதும். இதில் வந்து பவர் மோடில் 46 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்குது. அதுவே நம்ம ரைட் சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்தோன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது நோட் பண்ணி வைக்கணுன்னாலும் நேவிகேஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட முடியும். இந்த பக்கம் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் வந்து நைட் மோடு கொடுத்துருக்காங்க. நைட் மோடு வேணும்னா நைட் மோடு கொடுத்துக்கலாம். பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி செட்டிங்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது மேனுவலாகவும் ஆக்சஸ் பண்ணலாம் போல். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. வண்டியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. பேசிக்காகவே இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸ்விட்சஸ் குவாலிட்டியாக நல்லா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார்ட் இதிலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கிங்கில் போயிடுச்சு, பார்த்தா தெரியும். இதுவே நான் இந்த பட்டன் அகைன் அனுப்புனேன்னா ரெடி டு டிரைவ் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் மோடை வந்து மாட்டிக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரைட் சைடு ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கொடுத்துருக்கேன், லைட் எரியுது. அதே போல் லெஃப்ட் சைடு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் ஸ்கூட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டர்லலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹசார்ட் சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஹை பீமு, லோ பீமு, ஹார்னு, அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும்.
வந்து இந்த வண்டியை பொறுத்தவரையும் 3.5 hours வந்து சார்ஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 120 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் ஈகோ மோடில் வச்சு ஓட்டினோம்னா. இதே நம்மளுக்கு சிட்டி மோடில் வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அதில் பவர் இருக்கும். அதனால் ஒரு சம் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மைலேஜ் கம்மியாகும். பவர் வச்சு ஓட்டினோன்னா அதை விட இன்னுமே நம்மளுக்கு கம்மியாகும். ஏதாவது நம்ம மேரில் ஏறணுன்னா கூட இந்த வண்டி ஈஸியாகவே நம்மளுக்கு மேனரபிள் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரேஞ்சும் கிடைக்குது. ப்ளஸ் இதில் குவாலிட்டிஸுமே நம்மளுக்கு நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சைடு ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எந்த விதமான கிராஃபிக்ஸுமே இல்லை, நல்லா லைட்டாக சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெயில் செக்ஷனுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து டிசைன் வந்து பக்காவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். கிராப்ரீலும் நல்ல ஒரு கிராப்ரீல் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வண்டியோட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல கிராப்ரீலு. இதோட டெயில் செக்ஷனோட அந்த குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி அதுவுமே நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் வந்து இதிலே வர்ற சீட் தான் இவங்க போட்டிருக்காங்க. மேலே எந்த சீட்ஸுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணலை. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் STன்னு சொல்லிட்டு இதோட மாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டயரும் சேம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 90/90 12 inches வீலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் நல்லாவே இருக்குது. நான் வண்டியை ஓட்டி பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. மற்றபடி இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடியில் வச்சுருக்காங்க பேட்டரியை பொறுத்தவரையும். இங்கேயே பார்த்திங்கன்னா கேரி ஹூக் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலேயே எல்லா வண்டியிலையும் வர்ற மாதிரி தான். இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் நம்மளுக்கு வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நார்மல் மொபைல் சார்ஜ் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு USB போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பைக் மாதிரி தான் இதை வந்து நம்மளுக்கு பில்டு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சீட்டு கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் கேட்பாங்க பேட்டரி வண்டியை பொறுத்தவரையும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு உள்ளே வைக்க முடியுது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான். அதை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஸ்பேஸ் இருக்குது. நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன்டு பை இந்தியான்னு சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு எம்டியாக தான் இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் வந்து நல்லா ஸ்லீக்காகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து வாங்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு சரியான ஸ்டன்னிங்கான லுக்கு கிடைக்கிது இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதனாலே இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்த பிடிக்கும். ரைடிங் விசிபிலிட்டி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,30,000 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வருது. என் தங்கச்சி பையனும் வீடியோவில் வரான். ஹாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. பாய். ஓகே, அவனும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டான். இந்த வண்டி அவங்க அத்தை வண்டி, அதனால் வந்து அவன் செம்மையாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறான். மிரர் விசிபிலிட்டியுமே நம்மளுக்கு நல்லாவே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த வண்டியை பற்றி தெரியணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவங்க வந்து ரெடில்ஸில் எடுத்திருக்காங்க, ரெடில்ஸ் ஷோரூமில். இது போல் இந்த வண்டி ஷோரூம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நிறைய சிட்டிங்களில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. மேட் இன் இந்தியான்றதுனால சர்வீஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப லைட்டான ஒரு டிசைனில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராஃபிக்ஸு கண்ணாப்பின்னான்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு இதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே நல்லாவே இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே நம்மளுக்கு வந்து வெயிட்டும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.